தமிழுக்கு தந்தையான ஞான முத்தீஸ்வரர் இவர்களின் அருளோடும் பண்போடு அமர்ந்திருக்கும் நடுவர்களின் அறிவுரையோடும் மற்றும் பாசத்திற்கு இலக்கணமாம் எங்கள் அலிசை மக்களின் ஆசியோடும் என் உரையை துவங்குகிறேன். விருதுநகரின் வீரர், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர், கர்ம வீரர் காமராஜரை பற்றி தான் பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சி. அவரது தாயார் செல்லமாக ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மருவி வந்தது. காமராஜர் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். காமராஜர் ஆட்சி செய்த காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறலாம். விவசாயத்திற்கு வித்திட்ட விஞ்ஞானி நம் ஐயா காமராஜர் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் படிக்காத அவரை விஞ்ஞானி என்று சொல்கிறேன் என்றுதானே நினைக்கிறீர்கள்? அவர் விவசாயத்தின் நீர் தேவை அறிந்து அன்றே கட்டிய பல அணைகளை கட்டியதால் தான் நம் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் என்று ஒன்று இல்லை. விவசாயத்திற்காக தண்ணீர் கேட்டு கெஞ்சும் அளவிற்கு நிலைமையும் இல்லை. ஏழை மக்களும் கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்த நம் ஐயா காமராஜர் ஏழைகளின் வறுமை அறிந்து இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி